தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லையில் ஏற்பட்ட மோதல்களில் 12 பேர் உயிரிழந்ததை அடுத்து இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கம்போடிய பிரதமர் ஹுன் மனேட், தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பும்தாம் விஜயசாய் ஆகியோருடன் தனித்தனியாக தொலைபேசியில் பேசிய அன்வார் அதிகரித்து வரும் மோதல் குறித்து மலேசியாவின் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டு ஆசியான் தலைவராக மலேசியா செயல்படுவதால் அமைதியான பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்க தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் நேரடியாக வேண்டுகோள் விடுத்தார். இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை பரிசீலிக்க விருப்பத்தை காட்டியுள்ளதாக அன்வார் குறிப்பிட்டார். ஆசியானின் பலம் ஒற்றுமையில்தான் உள்ளது என்பதையும் அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். மே மாதம் ஒரு கம்போடிய சிப்பாய் கொல்லப்பட்டதிலிருந்து தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் ஆகிய 3 நாடுகளின் எல்லைப் பகுதியில் பதட்டங்கள் அதிகரித்து வந்த நிலையில் இந்த மோதல்கள் நடந்துள்ளன. ஒரு தாய்லாந்து சிப்பாய் கண்ணிவெடியால் காலை இழந்ததை தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமடைந்தது. இதைத் தொடர்ந்து தாய்லாந்து கம்போடிய தூதரை வெளியேற்றியதுடன் தனது தூதரையும் திரும்ப பெற்றுக்கொண்டது. இதற்கு பதிலடியாக கம்போடியா பாங்காக் உடனான தூதரக உறவுகளை தரம் குறைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.